எல்லா குருமார்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த நல்லதொரு நிகழ்வுக்கு வருகின்ற உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்தி வரவேற்று மாலை வணக்கத்தை கூறி ஆரம்பிக்கின்றேன். வணக்கம், வாழ்க. ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல இடத்துல நம்ம சந்திக்கிறோம். இந்த மாதிரி திருமண வைபவத்திற்கு வரும்போது தான் நம்மளுடைய அன்பை மற்றவங்கள்ட்ட அப்படியே பகிர்ந்து கொள்ள முடியும். அன்கண்டிஷனல் லவ். மனிதனுடைய மனசுல இருக்கிற அந்த டிவைன் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீகம் எப்ப வெளியே வரும் என்றால் பிறரை வாழ்த்தும் போதுதான். இன்னைக்கு எல்லா குடும்பங்கள்லையுமே இந்த வாழ்த்துறது குறைஞ்சு போச்சு. யாரு எப்படி போனா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலை. எப்ப ஒரு ஃபேமிலியில அந்த அப்ரிசியேஷன் அப்படின்னு ஒண்ணு இல்லாம போகுதோ அங்கே அவர்களுக்கு ஒரு சந்தோஷமே இருக்காது, ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்கவே இருக்காது. ஆக இன்று புதுமண தம்பதிகள் டாக்டர் சங்கர நாராயணனும் டாக்டர் பிரேமலதா அவர்களும் இரு மனமும் ஒன்றாக இணைந்த அந்த திருமண விருந்து நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கின்றோம். நான் எல்லா மேடைகள்லையுமே நான் சொல்றது உண்டு, கணவன் மனைவி என்பது கட்டிலுக்கு மட்டும்தான். நீங்க 24 மணி நேரம் யாரா இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்க பாருங்க, எப்பயுமே டென்ஷன், ஸ்ட்ரெஸ், பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆக அந்த கட்டிலுக்கு மட்டும் கணவன் மனைவியாக இருந்து கொண்டு பாக்கி நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல மோட்டிவேட்டராக, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்டாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல வழிகாட்டியாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல குருவாக நீங்க பல கதாபாத்திரத்தை நீங்க நடிச்சு பாருங்களேன். நிறைய வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறதே இல்லை, நல்ல நண்பர்களாக இல்லை. நீங்க எப்ப நல்ல ஃப்ரெண்டா இல்லையோ நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருப்பீங்க, ஆனா பேச மாட்டீங்க. நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும் முதல்ல. ஆக இந்த நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும்போது மனமுட்டு பேச முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை, பிரச்சனை இருந்தா தான் அதுக்கு பேரு ஃபேமிலி. ஆனா அந்த பிரச்சனையை மேனேஜ் பண்ணணும். அந்த பிரச்சனையை சமாளிக்க நமக்கு ஒரு திறமையை கடவுள் தந்திருக்கின்றார். ஆக இங்க வந்திருக்கக்கூடிய நமக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு. எல்லாரையும் பார்த்து நல்லா இருப்பீங்க, இந்த பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்கணும், நீடூழி வாழணும் என்று சொல்லும் போது அதுக்கு பேர் தான் அன்கண்டிஷனல் லவ். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மைண்டை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னா, ரோட்டில் போகும்போது ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி ஒரு காரு போகும்போது அந்த காரை பார்த்து இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், அவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, டசன்ட் மேட்டர், அவங்க நல்லா இரண்டு வாழ்த்தி பாருங்க. இது ஒரு பிராக்டிஸ். பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். இப்படித்தான் உங்க மனசை மாற்ற முடியும். அதே மாதிரி ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது அல்ல ரோட்ல ஒரு விபத்து நடந்து கொண்டிருக்கும் போது போய்கிட்டு இருக்கிறோம் கார்ல, இறைவா இவங்க நல்லா இருக்கணும் இறைவா. ஒரு ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருக்கும் போது யாரா இருந்தாலும் பரவாயில்லை, இறைவா இங்க இருக்கிற நோயாளி நல்லா இருக்கணும் அப்படி நினைச்சு பாருங்களேன். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிவைன் வேலை செய்யும், தெய்வீகம். ஏன்னா நம்ம எல்லாருமே பிறக்கும் போது 100% டிவைன், 100% இறைத்தன்மையோடு பிறந்தோம். வளர வளர we are more human, less divine. வளர வளர என்ன ஆயிருச்சு, நமக்குள்ள நிறைய ரெக்கார்ட்ஸ், அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான், அதுலயே நம்முடைய வாழ்க்கை அதிகமா போயிருச்சு. ஆக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல நம்ம வாழ்த்தும் போது அந்த பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்து மனதார வாழ்த்தும் போது, நான் வாழாத வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டும், மிகச்சிறந்த குழந்தைகளை நீங்கள் பெற வேண்டும், நீங்க 2 பேருமே மருத்துவர்கள், இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும், நிறைய பேர்களுக்கு நீங்க வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்க சொல்லும் போது அது அங்க போகுது. ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களை மாத்துது. ஏன்னா லைஃப் ஃப்ரம் விதின், உங்கள்ட்ட இருந்தானே எல்லாமே வெளியாகுது. நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத இப்ப கேள்வி. நான் கடீர் இப்ராஹிம், நான் என்ன படிச்சிருக்கேன் அதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் உள்ளே நான் எப்படி இருக்கிறேன். நான் உங்களை வாழ்த்துனேன்டா ஐ எம் மோர் ரிலாக்ஸ், நான் உங்களை திட்டிக்கிட்டு இருந்தா ஐ எம் மோர் ஸ்ட்ரெஸ், அவ்வளவுதான். டிப்ரெஷன், அழுத்தம்.
ஆக நமக்கெல்லாம் இறைவன் தந்த ஒரு மிகப்பெரிய சக்தி என்னென்றா வாழ்த்துறது. நல்லா வாழ்த்துங்க, எல்லாரையும் வாழ்த்துங்க, இந்த பொண்ணு மாப்பிளைய வாழ்த்துங்க, நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருப்பீங்க. இதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். வேற என்ன கொடுக்கிறோம் அதானே. வாழ்க்கையில நம்பிக்கை என்றால் என்ன அப்படிங்கிறது 3 விஷயத்தை சொல்லிவிட்டு நான் நிறைவுக்கு வந்து விடுகிறேன். வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகும் போதெல்லாம் இந்த பொண்ணு மாப்பிளையை பார்த்து சொல்லுகிறேன், அவங்க குடும்பத்தினரை பார்த்து சொல்லுகிறேன், வந்திருக்கிற அனைவரையும் பார்த்து ரொம்ப நொந்து போகும்போது சோர்ந்து போகும் போதெல்லாம் நீங்க முதல்ல ஒன்ன நம்பணும், நான் செஞ்ச தர்மம் என் பிரார்த்தனை என்னை கைவிடாது. அவ்வளவுதான். இதுதான் பிலீஃப் சிஸ்டம். இரண்டாவதாக, எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போன பிறகு அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது சத்தியமாக அந்த ரைட் பர்சன், அந்த ரைட் டைம், சரியான நபர்கள் சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றுவார்கள். அப்படி நம்பி பாருங்க. ரியாலிட்டி, நிஜம், நம்பிக்கை வந்துடும் வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கையை நம்புறதே கிடையாது. நிறைய குடும்பத்தில் நம்பிக்கையே இல்லை. என்னுடைய ஃபீல்டுலேயே நான் அதிகமாக சந்திக்கிறது இந்த மேரேஜ் கவுன்சிலிங் தான். ஸ்ட்ரெஸ், டென்ஷன். இதுக்கு என்ன காரணம்? கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். பேசுறதே கிடையாது. நம்ம நீங்க என்னைக்கு வீட்டில் மனம் விட்டு பேசலையோ, யூ ஆர் மென்டலி செப்பரேட்டட். நீங்க மனசுல பிரிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆக மூன்றாவதாக, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்பிரிச்சுவல் ரியாலம் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. அதுல என்னுடைய ancestors இருக்காங்க, அவங்க என்ன ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்காங்க என்றெல்லாம் நீங்க நம்பும் போது யுவர் பிலீஃப் சிஸ்டம் வேலை செய்யும். இப்படித்தான் நீங்க நம்பணும். ஆக நமக்கெல்லாம் இறைவன் தந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து நல்லா இருங்கன்னு சொல்றதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டோம். அவங்களுக்கு நம்மளை பிடிக்காட்டாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படி நினைச்சு பார்த்தா நீங்க உள்ளே பெரிய ஆள் ஆயிருவீங்க. யூ ஆர் மோர் டிவைன் என்று கூறிக்கொண்டு, டாக்டர் அவர்கள் 2 டாக்டர்களும் திருமணத்தில் இரு மனமும் ஒன்றாக இணைந்த ஒரு பந்தத்தில் இருக்கிறீங்க. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், நல்ல ஃப்ரெண்டாக இருங்க. எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல குருவாக இருங்க, ஆறுதலாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பாவாக அம்மாவாக இருந்து பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க என்று கூறிக்கொண்டு, மீண்டும் உங்கள் அனைவரையும் வாழ்வாங்கு வாழ்த்தி, இந்த புதுமண தம்பதிகள் நம்மளை விட சிறப்பாக வாழ்ந்து நல்ல குழந்தைகளை பெற்று இந்த குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் மிகச்சிறந்த மனிதர்களாக வாழ்வார்கள், வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி, உங்களையும் மனதார வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.